வல்லரசுகளை மிஞ்சும் இந்தியாவின் புது ஆபரேஷன். உலக தலைவர்கள் அதிர்ச்சி. சாதித்து காட்டிய மோடி. உலகளவில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் நெருக்கடி சூழ்நிலைகள் இந்திய அரசு மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க பல முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மேற்காசியாவில் ஏற்பட்ட அரசியல் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல் ஏற்படும் என்ற அச்சம் உலக நாடுகளில் உருவாகியுள்ளது. உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயில் ஒரு பெரிய பகுதி இந்த கடல் வழியாகவே செல்கிறது. இதனால் பல நாடுகள் எரிசக்தி பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் இந்தியா முன்கூட்டியே எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக மக்களுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் எல்பிஜி விநியோகம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மக்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. அதாவது எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் என்ற சட்டத்தை பயன்படுத்தி நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் தயாராகும் புரோபேன் மற்றும் பியூட்டேன் போன்ற எரிவாயுக்களை நேரடியாக எல்பிஜி தயாரிப்புக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற அரசு எண்ணெய் நிறுவனங்கள் இந்த எல்பிஜி விநியோகத்தை அதிகப்படுத்தி மக்களுக்கு வழங்கி வருகின்றன. இதனால் வீடுகளில் சமையலுக்கான எல்பிஜி சிலிண்டர் தொடர்ந்து கிடைக்கிறது. மேலும் இந்தியாவிடம் தற்போது போதுமான அளவு எண்ணெய் கையிருப்பு இருப்பதும் ஒரு முக்கியமான பலமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிடம் சுமார் 74 நாட்களுக்கு போதுமான எண்ணெய் கையிருப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. இதற்கு மேலாக இந்தியா உலகின் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்கி வருகிறது. ரஷ்யாவிலிருந்து கிடைக்கும் தள்ளுபடி விலை எண்ணெயும் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் உலகின் பல நாடுகளில் எரிபொருள் விலை அதிகரிக்க பதற்றம் ஏற்பட்டாலும் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் வழக்கம் போல நடைபெற்று வருகிறது. இதே நேரத்தில் இயற்கை எரிவாயு விநியோகத்தையும் அரசு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோல் ஆர்டர் என்ற உத்தரவு மூலம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் பிஎன்ஜி எரிவாயு மற்றும் சிஎன்ஜி வாகனங்களுக்கு முழு அளவில் விநியோகம் வழங்கப்படுகிறது. தொழிற்சாலைகள் மற்றும் சில தொழில் துறைகளுக்கும் பெரும்பாலான எரிவாயு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் வீடுகளில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதோடு தொழிற்சாலைகளும் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. அதிகாரிகள் கூறுகையில் இந்த நடவடிக்கைகளின் காரணமாக நாட்டில் பெரிய அளவிலான எரிவாயு தட்டுப்பாடு, மின்தடை போன்ற பிரச்சனைகள் எதுவும் இதுவரை ஏற்படவில்லை. உலகளவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க இந்தியா முன்கூட்டியே தயாராக இருந்ததால் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகையில் 1991ஆம் ஆண்டு இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. அப்போது நாட்டின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு மிகவும் குறைவாக இருந்தது. 3 வாரங்களுக்கு மட்டுமே போதுமான அளவு கையிருப்பு இருந்ததால் இந்தியா வெளிநாடுகளில் தங்கத்தை அடமானமாக வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்று நிலைமைகள் முற்றிலும் மாறிவிட்டதாக கூறுகின்றனர். அப்போது இந்தியாவிடம் பல ஆண்டுகளுக்கு போதுமான அளவு வெளிநாட்டு நாணயம் கையிருப்பு உள்ளது. மேலும் உலகின் பல நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. இதனால் உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி ஏற்பட்டாலும் இந்தியா அதை சமாளிக்கும் வலுவான நிலையில் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.